தமிழ்நாட்டில் 42 வயதில் உள்ள ஒரே இளம் தலைவர் அண்ணாமலைதான் என்று வீதி லீடர்ஸ் அமைப்பின் முக்கிய நிர்வாகி கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். தென்காசியில் நடைபெற்ற வீதி லீடர் மக்கள் இயக்கத்தின் மாவட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற போது செய்தியாளர்களை சந்தித்த கரு நாகராஜன், அண்ணாமலை தொடங்கிய இந்த அமைப்பில் 3 வாரங்களில் 19 லட்சம் உறுப்பினர்கள் இணைந்துள்ளது மக்கள் அவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுகிறது என்றார். 50 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்தவுடன் இது மிகப்பெரிய அரசியல் கட்சியாக மாற்றப்படும் என்றும், வரும் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட இதுவரை 78,000 பேர் பதிவு செய்துள்ளனர் என்று தெரிவித்த கரு நாகராஜன், அதிமுகவிடம் போகும் நிலை அண்ணாமலைக்கு வராது என திட்டவட்டமாக தெரிவித்தார். அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்களா அல்லது எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறாரா? சமூக வலைத்தளங்களை யார் வேணாலும் போடலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் ஒரு பிளவு பிரிவே ஏற்பட்டது. இன்றைக்கு இப்படி ஒரு கருத்து வருகிறது. அரசியல்ல எது வேணாலும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் பொதுவான நிலை. விஜய் வேண்டாம் என்று 3,10,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க. அப்படி ஓட்டு வாங்கினவங்க எல்லாம் இன்றைக்கு 26 எம்எல்ஏக்கு மேல அங்க போய் நின்றுட்டு இருக்காங்க, ஆதரவு கொடுக்குறேங்கிறாங்க. இத பொதுமக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு தெரியும், நமக்கு புரியல. ஒருவேளை எங்கள்கிட்ட பேசுறவங்க எல்லாம் வருத்தமா சொல்றாங்களா, இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியா பேசுறாங்கன்னு தெரியாது. அதிமுகவுக்கு போறதா இருந்தா எதுக்கு இந்த அமைப்பு, எதுக்கு 50 லட்சம் உறுப்பினர்? அதெல்லாம் தலைவர் அவர்கள் தகுந்த நேரத்தில் முடிவெடுப்பாங்க. இப்படி எல்லாம் ஒரு அமைப்பின் பின்னாடி போய் நிக்க வேண்டிய அவசியம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு தேவைப்படாது. சாதி ஆணவ படுகொலைகளை முற்றிலுமாக தடுக்க தனிச்சட்டம் இயற்றுவதில் அரசு உறுதியாக உள்ளது என்று அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். சென்னையில் விடுதலை போராட்ட வீரர் பாபு ஜெகஜீவன் ராமின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு, சமீபத்திய மரணம் குறித்து காவல்துறை விசாரித்து வருவதாகவும், அது சாதி ஆணவ கொலை என தெரியவந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் ஆணவ கொலைகளை முற்றிலுமாக தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் தமிழக அரசின் உறுதியான நிலைப்பாடு என்றும், நடப்பு சட்டமன்ற தொடரிலேயே இதனை மீண்டும் வலியுறுத்தப் போவதாக தெரிவித்தார். இல்லை, அதாவது இப்போ விசாரணை போய்கிட்டு இருக்கு. காவல்துறை அதிகாரிகள் அது குறித்து விசாரித்து வருகிறார்கள். கொலை என்றும் தற்கொலை என்றும் சொல்கிறார்கள். நாங்களும் விசாரித்து வருகின்றோம். அதற்கான தடயங்கள் என்ன இருக்குது என்று சொல்கின்றோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையும் வைத்து அரசு என்ன சொல்கின்றது என்று எல்லோருக்கும் வெளிப்படுத்துவார்கள். கட்டாயம் அந்த ஆணவ படுகொலை என்றால் கட்டாயம் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு அல்லது தமிழ்நாடு அரசை பொறுத்தளவு இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் இம்மாதிரியான ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு இது என்ன விதமான முயற்சியில் ஈடுபட்டாலும் கட்டாயம் இதற்கான தீர்வை நாங்கள் காண்போம். அதாவது இன்றைக்கி இந்த முறை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், முதல் அசெம்பிளியில் நான் பேசிய உரையிலேயே இதற்கான தனிச்சட்டம் வேண்டும் தான் நம்ம கேட்டிருந்தோம். சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று நான் முதல் உரையிலே கூறினேன். இந்த முறையும் நான் அதை வலியுறுத்துவேன். கட்டாயம் இது குறித்து விவாதிக்கப்படும், நல்ல முடிவு எடுக்கப்படும். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே 15 வயது சிறுமி மீது கார் ஏற்றிய விவகாரத்தில் இருதரப்பு புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வந்தவாசி கிராமத்தைச் சேர்ந்த கருணாநிதி என்பவரது மகள் 15 வயதான தாரணி என்ற சிறுமி மீது கோயில் வரி பிரச்சினை காரணமாக குண்டுமலை என்பவரின் மகன் ஆனந்தராஜின் தூண்டுதலின் பேரில் கார் ஏற்றி கொலை முயற்சி செய்யப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதில் அதிர்ஷ்டவசமாக லேசான காயத்துடன் சிறுமி உயிர் தப்பிய நிலையில் காரில் வந்த நபர்கள் கட்டைகளுடன் தாக்கவும், தட்டி கேட்ட தந்தை கருணாநிதிக்கு கொலை மிரட்டல் விடுக்கவும் செய்துள்ளனர். ஊர் மக்கள் கூடியதால் அவர்கள் தப்பியோடிய நிலையில் இரு தரப்பினரும் அளித்த புகார்களின் அடிப்படையில் முக்குளம் போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் நண்பனின் கழுத்தை அறுத்து கொலை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் சதுப்பேரியைச் சேர்ந்த பெயிண்டர் வினோத்குமார் மற்றும் அவரது நண்பர் ராஜ்குமார் ஆகிய இருவரும் கிராமத்திற்கு வெளியே அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது ஏற்பட்ட போதை காரணமாக இருவருக்குள்ளும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. ஆத்திரமடைந்த ராஜ்குமார் மது பாட்டிலை உடைத்து வினோத்குமாரின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த அரியூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதோடு தலைமறைவாக இருந்த ராஜ்குமாரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக கூட்டணியில் விசிக இல்லை என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை அறிவித்துவிட்டார் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற விசிக விருதுகள் வழங்கும் விழாவில் பேசிய தொல் திருமாவளவன்,
தான் ஒருபோதும் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக கூறவில்லை என்றும் தாவேக அமைச்சரவையில் விசிகவுக்கு இடம் ஒதுக்கப்பட்ட போதே விசிகவுடன் உறவில்லை என்று திமுக தலைமைதான் அறிவித்தது என்றும் கூறினார். தாவேக அமைச்சரவையில் விசிகவிற்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது உண்மை என்றும் புதிய கூட்டணிகள் உருவாக்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றுள்ள போதிலும் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்த திருமாவளவன் கூட்டணி அமைந்தால் அதில் விசிக இடம்பெறும் என்பதை தெளிவுபடுத்தினார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்று திமுக தலைமையே அறிவித்துவிட்டது. நான் அறிவிக்கவில்லை, இதுவரையில் நான் அறிவிக்கவில்லை. தாவேகா கூட்டணியில் இருக்கிறோமா என்றும் நான் சொல்லவில்லை. அமைச்சரவையில் இருக்கிறோம். கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை 1ஆம் தேதி நடந்ததில் பங்கேற்றிருக்கிறோம். இன்னும் அங்கே எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அதில் இடம்பெறுவோம். அதிலே எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. இதை ஏன் இப்போது நான் சொல்லுகிறேன் என்றால், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி விடுதலை சிறுத்தைகளில் இருந்து ஒருவரை அழைத்து கட்சியிலே இணைத்த போதே திமுக தலைமையே சொல்லுகிறது, விடுதலை சிறுத்தைகளோடு எங்களுக்கு உறவில்லை என்று. நானா சொன்னேன்? விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி இல்லை என்ற அறிவிப்பை செய்தது யார்? பெருமதிப்பிற்குரிய மேனாள் முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் உள்ளாட்சி தேர்தல் தயாரிப்புகள் மற்றும் காமராஜர் பிறந்தநாள் விழா குறித்து ஆலோசிப்பதற்கான செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு கூட்டத்திற்கு மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தலைமை தாக்கினார். மேலும் இக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், விஷ்ணு பிரசாத், விஜய் வசந்த், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது, கிராம கமிட்டி உறுப்பினர்களை நேரில் சந்திப்பது மற்றும் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் குறித்து தீவிரமாக ஆலோசனை நடத்தப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.